காவேரி வந்து கர்ப்பமாக இருக்க சொன்னோடனே வீடே ரெண்டாயிடுது. எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே காவேரி கிட்ட ஏன்டி இப்படி மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு செமையாக சண்டை போடுறாங்க. அவங்க அம்மா வந்து காவேரி கிட்ட எந்த மாதிரி ஒருத்தி இருப்பாளா, எந்த விஷயத்தை மறைக்கிறதுன்னு தெரியாது, இந்த மாதிரி வயிற்றுல புள்ளையை வாங்கிட்டு இப்படியா மறைப்ப அப்படின்றாங்க. பாட்டி எத்தனை மாதம்னு கேட்குறாங்க. 4 மாதமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. கங்காவும் இப்படி பண்ணிட்டேடி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாங்கன்றாங்க. அதே மாதிரி குமரனும் வந்து இப்படி பண்ணிட்டே காவேரி என்கிட்டயே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிவின் கிட்ட வந்து குமரன் வந்து நடந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லி நிவின் சொன்னோன்னே குமரன் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் நிவின் நீ கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னோடனே சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே, எனக்கும் சொல்லணும்னு தோணல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது விஜய் வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரே தீர்வு. விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்கணும், ஏன் இப்படிலாம் அவர் பண்ணாருன்னு முதல்ல கேட்கணும். இவ்வளோ தூரம் வந்து அவர் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. விஜயோட குழந்தைய வந்து காவேரி சுமக்கும் போது விஜய் ஏன் வந்து காவேரியை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அதானே எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு நிவின் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து இந்த விஷயத்தை கேட்டுட்டு யமுனா வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் நிவின் இதுக்காக தான் வந்து காவேரி மேலே ரொம்ப அன்பாக இருந்தாரா, அதுக்காக தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாரா, ஐயோ இந்த விஷயம் தெரியாமல் நான் எத்தனை வாட்டி நிவின் கிட்ட ரொம்ப தவறாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தப்பை உணர்றாங்க. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து நிவின் வந்து கால் பண்ணி கேட்குறாரு, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது டைவர்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்ன நடந்து போச்சு, ஏன் காவேரிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த விஷயம் எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது, நான் அப்படிலாம் பண்ணவே பண்ணல, காவேரி கிட்டே இருக்க கோபம், அதனால தான் அவன் ஃபோனை நான் அட்டன் பண்ணல, வேறு எந்த காரணமும் கிடையாது, ஏன் இப்படிலாம் எங்கள் சித்தியும் எங்கள் பாட்டியும் பண்ணேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஜய் சொல்கிறீங்க, அப்போ இந்த விஷயத்தை எங்கள் சொல்லியிருக்கா, காவேரி சைன் போட்டாளா அப்படின்னோடனே இல்லை சைன் போடல, விஜய் வராமல் நான் சைன் போட மாட்டேன் திட்டவட்டமாக சொல்லிட்டா, அது மட்டும் கிடையாது விஜய், வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்லிட்டா அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம் விஜய், நீங்கள் எங்கே இருந்தாலும் உன்னே கிளம்பி வாங்க, இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்குது, உங்கள் பாட்டிக்கும் சித்தியும் காவேரி கிட்ட சைன் வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி காவேரி வீட்லேயும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும், காவேரி எல்லாரும் போட்டு திட்டுறாங்க, காவேரிக்கும் வந்து ஒன்றும் புரியாமல் இருக்கா அப்படின்னா சரி நான் கிளம்பி வரேன், அது வரைக்கும் காவேரியை பார்த்துக்கேன் அப்படின்றாங்க. இங்கே நிவினும் வந்து யமுனாவும் வந்து காவேரி வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் விஜய் அங்கே வராரு. விஜய் வந்து காவேரி கிட்ட பேச வராரு. அவங்க அம்மா பயங்கரமாக கத்துறாங்க, இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ பண்ணிட்டு தான் வந்து காவேரிக்கு டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு நோட்டீஸை கொடுத்து அனுப்புறீங்களா, அந்தளவு ஆகிடுச்சா உங்களுக்குலாம் வந்து ஏழை வீட்டு பொண்ணுன்னா அவ்வளோ இலக்காரமாக போச்சா, என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, முதல்ல அக்ரிமெண்ட் போட்டிங்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டியை வாழலை, நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா பொண்டாட்டியாகவே வாழ்ந்திருக்கீங்க, இந்த அளவு என் பொண்ணை ஏமாற்றது உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்லாம் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் ஏன் வந்து ஏமாற்ற போகிறேன், காவேரி தான் என் வாழ்க்கை, எல்லாமே எனக்கு காவேரி தான், காவேரி கிட்ட வாழ்கிறதுக்கு தானே இவ்வளோ நான் போராடிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க, என் பாட்டியும் என் சித்தியும் எனக்கு தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க, நான் போய் அவங்க 2 பேர்ட்டையும் நான் கண்டிப்பாக புரிய வைப்பேன், அது மட்டும் கிடையாது, அவங்க 2 பேருமே வந்து காவேரியை மரியாதையோடு கூட்டின்னு போகிற மாதிரி நான் செய்வேன், காவேரி மரியாதை கொடுத்து தான் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நான் கூட்டிகிட்டு போவேன், இதுதான் வந்து நான் செய்ய போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் பார்க்கலாம், அப்படி நீங்கள் வந்து மரியாதையோடு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் வந்து கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லையா என் பொண்ணுக்கு அவங்க சொன்ன மாதிரி டைவர்ஸே கொடுத்துருங்க, குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து சாரதா பார்த்து முறைக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே வந்து விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, அப்போது விஜய் நீங்கள் எந்த டைவர்ஸ்க்கும் ஏற்பாடு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் காவேரி ஒன்றை டைவர்ஸ் பண்ண போகிறேன், என்ன தலையெழுத்தாடி உன் கூட சேர்ந்து வாழந்தடி நான் போராடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. காவேரி கண்கலங்குறாங்க. நீ கவலைப்படாத காவேரி, கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் தீர்வு வரும், நான் அவங்களுக்கு இருக்குது, இங்கே பாருங்கள் சண்டையெல்லாம் அவங்ககிட்ட போடாதீங்க, நான் சண்டையெல்லாம் போட போகிறதில்ல, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய வைப்பேன், சீக்கிரமாகவே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவேன் காவேரி, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்லிட்டு போகிறார் விஜய்.